இங்க கலைன்ற பொண்ணு பார்க்க வந்திருப்பாங்க. இப்ப வந்த மாப்பிளையும் அவ கூட தனியா பேசி உங்களுக்கு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவளுக்கும் அந்த பையனை ரொம்பவே பிடிச்சு போயிருந்திருக்கும். ஆனா பொண்ணோட அம்மாவும் பையனை பத்தி விசாரிக்கும் போது அவனோட தாத்தா வேற ஒரு கேஸ்ட்ன்றதுனால இந்த பையனா நமக்கு செட் ஆக மாட்டான்னு சொல்லி முடிவு பண்ணிடுவாங்க. பையன் நல்லா இருந்தா போதாதா, இதெல்லாம் பாக்கணுமா என்னன்னு சொல்லிட்டு கலையோட அப்பாவுமே பேசுவாரு. இருந்தாலும் அந்த பொண்ணோட அம்மா ரொம்பவே பிடிவாதமா இருப்பாங்க. இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு வேற ஒரு பையனுமே பொண்ணு பார்க்க வந்திருப்பான். அந்த பையனோட அக்கா பசங்க மூளை வளர்ச்சி இல்லன்றதுனால இப்ப அந்த பையனையும் ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி நிறைய மாப்பிள்ள வந்து பாத்துட்டு போவாங்க. ஆனா எதுவுமே செட் ஆகாம இருக்கும். கலைக்கு அவளோட அப்பானா ரொம்பவே பிடிக்கும். அவளுக்கு இது மாதிரிலாம் நடக்கிறதுனால இப்ப அவளுமே ரொம்ப கஷ்டப்பட்டு அப்பா கிட்ட சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பா. அடுத்த நாள் அவளோட அப்பாக்கு பர்த்டேன்றதுனால வீட்டெல்லாம் டெக்கரேட் பண்ணி அவருக்காக ரெடி பண்ணிக்கிட்டு இருப்பா. அன்னைக்குன்னு பார்த்து அவளோட அப்பாக்கு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிடுவாரு. அவர் இல்லாத நினைச்சு ரெண்டு பேரும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஒரு கெட்டது நடந்தா ஒரு நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு ஒரு 6 மாசம் கழிச்சு இதுக்கப்புறம் வர சம்பந்தத்தை எதுவுமே கேன்சல் பண்ணாம அவங்க அம்மாவும் ஓகே சொல்லிடுவாங்க. இன்சூரன்ஸ் காசை வச்சு இப்ப கல்யாணத்துக்கும் ரெடி பண்ணிடுறாங்க. கரெக்டா கல்யாணத்து அன்னைக்கு அவளுக்குமே பீரியட்ஸ் வந்துடும். அவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாத அந்த விஷயத்த அவங்க அம்மா கிட்டயுமே சொல்லுவா. கல்யாணம் கோவிலுக்குள்ளன்றதுனால யாருக்கிட்டயுமே சொல்லாம எப்படியாச்சும் நடக்கணும்னு அவங்களோட புடவையை கிழிச்சு கொடுப்பாங்க. கடைசியா ஒரு வழியா அவளுக்கு கல்யாணமும் நல்லபடியா நடந்துரும்.